Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. Vivo V23. ஸோ இந்த ஃபோன் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து இருக்கு. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி எந்த ஸ்பெக்ஸுமே கொடுக்கல. அதோட சார் வேல்யூ மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.08 ஹெட், பாடி பார்த்தீங்கன்னா 0.72, கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சன்ஷைன் கோல்டு தான் இருக்கு. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128 GB தான் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிப்போம். ஸோ கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சீல் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் தான் இருக்குது. ஸோ வாவ், ஃபோன் பார்த்தீங்கன்னா செம லுக்காக வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் சார்ஜர் தான், 11 volts 4 amps. அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட கவர் ஆக்சுவலி வந்து வெளியே எடுப்போம். ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைட் பண்ணியாச்சு. ஸோ வாவ், ஃபோன் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து ஃபீல் ஆகுது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். கரூர் விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் விவோவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் ரீட்டைல் ஷாப். இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் விவோ ஃபோன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா விவோ ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கேஷ்பேக் ஆஃபர்ஸ் போக இவங்க பர்சனலாக நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பண்ணித்தராங்க. அப்புறம் விவோவோட அஃபிஷியல் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கரூரில் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோவோட அஃபிஷியல் ஆக்சசரிஸ் வந்து கிடைக்காது. அப்புறம் எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இஎம்ஐயுமே வந்து வச்சுருக்காங்க. இஎம்ஐலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைனான்ஸோட இஎம்ஐயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விவோ ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமை வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை நீங்கள் வந்து விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ லிக்விட் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணி தருவாங்க. ஆல்சோ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸுமே இருக்குது. 5000 rupees HDFC கேஷ்பேக் ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் விவோ எக்ஸ்க்ளூசிவ் கரூர் ஷோரூமை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக அதோட டிசைனாக தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோனில் இருக்கிற மாதிரி செம சூப்பரான ஃப்ளாட் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த பேக் பேனல் இருக்குல்ல, இந்த பேக் பேனல் வந்து சன்லைட் மாதிரி ஏதாவது யூவி லைட் இந்த பேக் பேனலில் பட்டுச்சுன்னா நமக்கு வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருந்து அப்படியே வந்து ப்ளூயிஷ் க்ரீனிஷாக வந்து மாறும். ஸோ இது ரொம்ப யூனிக்கான சூப்பரான விஷயம். அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலரோட திக்னஸ் வந்து 7.55 mm. சப்போஸ் நீங்கள் வந்து பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.39 mm தான் வந்து இருக்கும். அப்புறம் ஃபோனோட வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு கலரோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 181 grams வந்து இருக்குது. அப்புறம் பிளாக் கலரோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 179 grams வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சிம் தான் வந்து போட முடியும். ஆனால் வந்து மெமரி கார்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் கீஸ் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, கோல்டு அண்ட் பிளாக். ஸோ உங்களுக்கு இந்த 2 கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து ஒரு குட்டி நாச் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் குட்டி நாச் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து 2 செல்ஃபி கேமரா வந்து இருக்குது, வைட் அண்ட் அல்ட்ரா வைட். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக நான் கேமரா செக்ஷனில் அதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் அதோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி டிசைனும் பார்க்க பின்னாடி மாதிரியே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 inch. இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்விட்சில் தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 90 ஹெர்ட்ஸ் வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கு வைக்கிறதுனாலுமே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் டிஸ்பிளே கலர் ஆப்ஷன் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் கலர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 கலர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். அப்புறம் நம்ம வந்து கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வார்மராக வேணும்னா வார்மராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூலராக வேணும்னா கூலராக வந்து வச்சுக்கலாம். அடுத்து ப்ராசஸர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 920 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமென்சிட்டி 920 சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிப்செட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைம் கோர் வந்து பவர்ஃபுல்லான கார்டெக்ஸ் A78 வந்து செஞ்சுருக்காங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். அதே சமயத்தில் நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாகவுமே வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து 6 நானோமீட்டரில் வந்து செஞ்சதுனால அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் தி யூசர்ஸ்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக போதும். நீங்கள் ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் மேபி பத்தாமல் இருக்கலாம். அப்புறம் ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து 4GB வரைக்கும் ரேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நான் சாஃப்ட்வேர் பார்ட்டில் வந்து சொல்கிறேன். அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டஸ்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 4200 mAh பேட்டரி வந்து இருக்குது. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 44 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்தனால 1 to 68% வெறும் 30 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஏறணும்னு வந்து விவோ வந்து சொல்கிறாங்க. ஸோ கைஸ் அடுத்து இந்த ஃபோனோட டிசைனுக்கு அடுத்து பெரிய ஹைலைட்டான அதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.9 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பர்ச்சரில் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்குது. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மேக்ரோ வந்து கொடுக்காமே இருந்திருக்கலாம். அல்ட்ரா வைட்லேயே மேக்ரோ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்கலாம். அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f2 அப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ இந்த பிரைமரி செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.3. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 105 டிகிரி வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா மோட்ஸ் அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன், பனாரோமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ, ஏஆர் ஸ்டிக்கர், டாக்குமெண்ட், டூயல் எக்ஸ்போஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும் பேக் கேமராவில். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலுக்கும் அல்ட்ரா வைடுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து அல்ட்ரா வைடில் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ, வீடியோ. ஸோ வீடியோவில் நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து இதுலேயுமே 4K வரைக்கும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு லெவல். அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ என்னென்னா ஸ்பாட்லைட் ஃபீச்சர். ஸோ நம்ம வந்து லோ லைட்டில் வந்து செல்ஃபீஸ் எடுக்கிறப்போ இது வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த 2 ஸ்பாட்லைட். ஸோ இந்த ஸ்பாட்லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் உங்களுக்கு வார்மராக வேணும்னா நீங்கள் வார்மராக வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூலராக வேணும்னா அதுவுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல கூலான ஃபீச்சர். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ கைஸ் அடுத்து நம்ம Vivo V23க்கும் V23 ப்ரோக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு குயிக்காக பார்த்தலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 ஏரியாஸில் தான் வந்து மெயினாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா டிசைனில் தான். ஸோ நமக்கு இதில் நல்லா ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. V23 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கர்வ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியும் சரி முன்னாடி டிஸ்பிளேயும் சரி நமக்கு வந்து கர்வ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னென்னா ப்ராசஸரில் தான். இதில் நமக்கு வந்து dimensity 920 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து dimensity 1200 வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமராஸில் தான். இதில் நமக்கு வந்து 64 MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 108 MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி எல்லா கேமராஸுமே வந்து சேம் தான். ஃப்ரண்ட் கேமராலாம் பார்த்தீங்கன்னா
ரெண்டுலையுமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து லேட்டஸ்ட் Android 12 வித் Fun Touch OS 12 தான் வந்து தராங்க. ஸோ வேறு லெவல் நம்ம சேனல்லே இந்த ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் வித் Android 12 அன்பாக்ஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ Fun Touch OS 12 பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக நல்லா ரிஃபைண்டாக வந்து இருக்குது. நமக்கு லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபீட் தான் வந்து ஸ்வைப் பண்ண வருது. அப்புறம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கூகுளோட டயலர் ஆப் அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். அபவுட் ஃபோன். ஸோ வாவ், இதான் Android 12ஓட இதுன்னு நினைக்கிறேன். Fun Touch OS-ஓட வெர்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? Fun Touch OS 12 தான் இங்கே வந்து இருக்குது. அப்புறம் அந்த எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது தேவைப்படலைன்னா நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கிட்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துலாம். ஸோ அந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8+128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000. அப்புறம் 12+256 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000. V23 Proவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம். ஸோ V23 Proவோட பேஸ் வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,000. 12+256 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து நான் வந்து சொல்லுவேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாலிடாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. என்ன நமக்கு அந்த 2 MP மேக்ரோ மட்டும் தராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் அட்லீஸ்ட் ஒரு 5 MP மேக்ரோ கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்தியாவில் வந்து ஃபியூச்சரில் 5G வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.